கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காய் நான் தேவனை துதிக்கிறேன். நாம் கண்களை மூடி இந்த நாளை கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தெய்வ தகப்பனே, ஆண்டவரே, இரவெல்லாம் எங்களை பாதுகாத்து இந்த புதிய நாளை காணும்படி செய்த நல்ல தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பமாக உம்மை பார்க்கும்படி உதவி செய்தீரே, உமக்கு நன்றி ஏசப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 57 2ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு அருமையான இந்த சங்கீதக்காரன் சொல்றான். இதை சொல்லுது அந்த நீங்க இந்த 56 தலைப்பை நீங்க வாசிச்சீங்கன்னா, தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெவியில் ஒதுங்கையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி என்ன பண்றான்? இந்த தலைப்பில் நம்ம வாசிக்கிறோம். அவன் சொல்றான், எனக்காக யாவையும். ஆமா, எனக்காக. அப்ப உனக்காக அப்படின்னு சொல்ல, நமக்கு எனக்காக யாருமே பரிந்து பேசுறதுக்கு யாரும் இல்லை. எனக்காக யார் இந்த காரியத்தை செய்வான்? எனக்காக இந்த காரியத்தை யாரு செய்து முடிப்பா? எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்திற்காக, என் வேலை காரியத்துக்காக இந்த அந்த கொடுத்த ஊழியத்தை என்ன எப்படி செய்வது அப்படி நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனால் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமே. இந்த காலத்தை நேரத்தை கூட ஆண்டு இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறா. இதுவரைக்கும் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த ஜெபத்துக்கு பதிலே ஆண்டவர் சீக்கிரத்தில் செய்ய போகிறார். அது முடிவுக்கு வரப்போகிறது. சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரம். நீங்க வேதத்துல கூட இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் நீங்க புதிய ஒரு வாலிபன் சத்ருவினால பிசாசனால் பிடிக்கப்பட்டு 2000க்கும் அதிகமான அந்த அவனுக்குள்ள அந்த பிசாசன் அவனை இருந்து அவனை அலங்கழித்து ஒவ்வொரு நாளும் அவனை அந்த வாலிபனை சீரழித்து கொண்டிருந்தது. ஆனாலும் பாருங்க, அந்த இடத்துல இயேசு வந்த பொழுது, ஆமே, ஆண்டவர் என்ன பண்ணார்? பரிபூர்ண விடுதலையை அவனுக்கு கொடுக்கும் பொழுது அவன் விடுதலை ஆகி என்ன பண்றான்? அந்த பிசாசு வெளியேறி என்ன பண்ணுது? பரிபூர்ண சுகத்தை அடைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறான். அது முடிவுக்கு வந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில பேர் நினைச்சிருப்பாங்க வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமோ, வாலிப வயசாச்சு சிறு புள்ளியாச்சு என்ன பண்ணல, இந்த வியாதி போக மாட்டேது, இந்த பிசாசுன்னு போறான்னு போக மாட்டேது, இந்த ஜபத்துக்கு பதில் வரல சொல்லிட்டு என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க ஒருவேளை அவங்க குடும்பத்தார் புலம்பிக்கிட்டு இருக்கிறான். ஆனாலும் கர்த்தர் அந்த முடிவுக்கு அதை கொண்டு வந்தார். யாவையும் அந்த குடும்பத்துக்கு செய்து முடிது. பாருங்க, குடும்பத்துல ஒரு வாலிப பையன் இப்படி வயிட்டானா எவ்வளவு ஒரு வேதனை, எவ்வளவு ஒரு சங்கடம், எவ்வளவு ஒரு மனவேதனையா இருக்கு அந்த குடும்பத்துக்கு. ஆனாலும் அந்த மனவேதனைகளை நீக்கி ஆண்டவர் யாவையும் செய்து முடிக்க கர்த்தருக்கு மகிமையை செலுத்தும் பொழுது அந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுத்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட ஆண்டவர் நீங்க செய்து கொண்டிருக்கிற எல்லா காரியத்திலும் முடிவுக்கு கொண்டு வருகிறார். ஆமே, சோதரன். இந்த காரியத்துல, இந்த வழக்கு, இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த சரீரத்தின் வேதனை, இதெல்லாம் எப்ப முடிவுக்கு வரும்? இப்படியே காலமா இல்லை. ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வருகிற நாட்கள் வருகிறது. எல்லாத்தையும் கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அதன் காலத்தில் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். நிச்சயமாக முடிவு இல்லைன்னு போல முடிவு உண்டு. உங்க ஜெபத்துக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார். உங்க குடும்பத்திற்கு ஒரு எல்லை ஆண்டவர் என்ன பண்றார்? எல்லாவற்றையும் உங்க வைத்திருக்க. உங்க எதிர்காலத்துக்கு, உங்க வேலையில, உங்க குடும்பத்துல, உங்க சரீரத்துல கர்த்தர் நிச்சயமாக அற்புதங்களை செய்ய போகிறார். உங்க குடும்பத்துல நீங்க காண போறீங்க. ஒருவேளை சோத்திரம், என் பிள்ளைக்கு இப்படியே திருமணமாகாம வயதேறி கொண்டிருக்கிறது, என் பிள்ளைக்கு திருமணமாகி நான் குழந்தை பாக்கியத்துக்காக நான் காத்திருக்கிறேன், இது முடிவுக்கு இப்படியே போய்கிட்டு இருக்க சொல்லி நீ ஒரு குழந்தை ஆண்டவர் சொல்ற இடத்துல எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற சீக்கிரத்துல கத்துறத அந்த முடிவுக்கு கொண்டு வருவா. துரிதமாய் கிடக்கிற ஆசுவாதம் என்ன பண்ணாது? அது தங்காது. அது நெடுங்கால காத்து இருதயத்தை இழைக்கப்படும். ஆனால் விரும்பினது வரும்போது அதை ஜீவ விருட்சம் போல ஆண்டவங்க கொடுத்து நிச்சயமாக உங்கள் குடும்பத்துல, உங்கள் ஊழியத்துல, ஆமே சோத்திரம், உங்கள் சரீரத்துல என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். அது மாத்திரமல்ல, அதுக்கு மேல வசனம் போட்டுக்கு பாருங்க. சங்கீதம் 57:1 எனக்கு இறங்கும் தேவனை, எனக்கு இறங்கும் உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்னங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகள் நிலையிலே
வந்து அடைவேன். கர்த்தருக்கு நிச்சயமாக உங்களை செட்டையில் மூடி வைத்திருக்கிறார். அவரிடத்தில் அடைக்கலம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற என் தேவனை நோக்கி என்ன பண்ணுவேன்? கூப்பிடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூப்பிடுறதை நிறுத்திடாதீங்க, ஜெபத்தை நிறுத்திடாதீங்க, வேதவாசம் நிறுத்துறாங்க. தொடர்ந்து ஆண்டவரை போராடுங்க. யாக்கோபு போராடி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், அந்த முடிவுக்கு கொண்டு வந்தார். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளை எல்லா கசப்பையும் மாற்றி ஒரு சந்தோஷத்தை கொடுக்க என் தேவன் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மளுக்காக யாவை செய்து முடிக்க போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி நம்ம பிரார்த்தனை செய்வோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற கர்த்தருக்கு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. உடைய பிள்ளைகளுக்காய் வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் முடிவுக்கு வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு பிரச்சனைகள் முடிவை கொண்டு வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வழக்குகள் தீர்க்கப்பட்டு சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்டுபடி செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். நாளிலே கர்த்தர் செய்ய போகிற மகத்துவத்திற்காக அதிசயங்களுக்காய் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளை வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.